आचार्य वेद ज्ञान प्रियंता ब्रह्मच ब्राह्मणच प्रियंता श्रद्धा वेदे प्रियदा वेदा भगवान नारायण प्रियंता दुर्गा लक्ष्मी सरस्वती पांचवी प्रियदा कात्यायनी प्रियदा मागेश्वरी प्रियदा दुष्टे हरि प्रियदा दुष्टे हरि प्रियदा बुद्धि हरि प्रियदा भगवंत विघ्नविनायक प्रियदा जमानस्यः प्रदेवता कंडराय स्वामी देवता प्रियंता सत्याय आससंत पुण्याः विद्रत पुण्याः भवन्तो भवन्तो पुण्याः भवन्तो भवन्तो पुण्याः भवन्तो भवन्तो ओम गच्छन्यारुणे मगेयां यज्ञाय वासव्यवदये दैवी स्वस्तिरत्नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं दिगान्तरेषजाः सन्नास्ति त्रिपदे संसदुष्पदे ओम शांति 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 ओम श्री वरदेवताभ्यो नमः उत्तरदेवताभ्यो नमः पदावन्तयो स्पन्दमर्पयामि दवदीवादिकं दत्वा நமஸ்காரம் பண்ணி வருணபகவான் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த இட சுத்தி பண்ணணும், நம்ம தேக சுத்தி ஆத்ம சுத்தி பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்ல மன வரணும், யோகக்ஷேமமா இருக்கணும்.
சந்திர லக்னம், நவாம்ச லக்னம், ஹோராத்திரிக்கான சஷ்டியம் சாதின்னு சொல்லக்கூடிய 60 விதமான கட்டங்கள் இருக்கும் ஜாதகத்துல. அத்தனை கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை நமக்கு வந்து அனுகூலமாவே வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதுக்கடுத்தாக வந்துட்டு லக்னவசா பாவஸ்தான ஸ்திதி, அதாவது ஒரு சுபகிரகங்கள் வந்து ஒரு பாவஸ்தானத்துல போய் உட்காந்துருக்கணும். 6, 8, 12. இப்போ நம்ம ஜோசியரா இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பேர் வந்து நம்ம ஜோசியம் பார்க்கணும் சொல்றோம். இந்த சுபகிரகம் வந்து 6, 8, 12ஆம் இடத்துல போய் உட்காந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த தசபுத்தி நடந்தாலுமே வந்து சுபபலம் கொடுக்காது. அது அந்த இடத்துல எல்லாம் அந்த பவர் கிடையாது. இல்லை ஒரு நீச்சத்துல போய் உட்காந்துருக்கும் போதோ அல்லது மறைவிடத்துல உட்காந்துருக்கும் போதோ நமக்கு அந்த சுபபலங்களாக நடக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். பாப சம்யோகாத வீட்டில் இருக்கக்கூடிய இந்திராத அஷ்டதிக் பாலம் அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதுதான் நம்ம வீட்டில் வந்து தனலட்சுமி, ஆதிலட்சுமி, தானலட்சுமின்னு சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமி கிருபா கடாட்சி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், பூத பிரேத பிசாச பிரம்ம ராட்சச துஷ்ட கிரக தோஷ நிவாரணம் சொல்றாங்க. அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது போட்டு மேல அமுத்துற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க ஒருத்தர். அந்த மாதிரி ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும், நம்ம கெட்ட கெட்ட கனவுகள் வர்றதுனால ஏற்பட தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு வந்து தோஷங்கள் நீங்கணும். குழந்தைங்க திடீர்னு எந்திரிச்சு சொல்லுவாங்க, ஏதோ பேய் பார்த்த மாதிரி. இப்போ நிறைய பேர் போன்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க, தூங்கும் போது அதே ஞாபகம் வரும். அப்பெல்லாம் டிவி பார்த்தா அந்த ஞாபகம் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சகல ஜுவராதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து ஜுவரங்கள் சுத்தரியே அந்த பூர்த்தி சாந்தின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு வருடம் பூர்த்தியான பண்றது எல்லாமே ஆயுஷ் யோகங்கள் தான். அந்த குழந்தைக்கு வரும் காலத்துல அனைத்து விதமான சகல ஒவ்வாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பூர்த்தி சாந்தின்னு ஒரு பூஜை. அது புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக 59 வயசு கம்ப்ளீட் ஆகி 60வது வயசு பிறக்கும் பொழுது 60 பிறந்த உடனே பண்றது வந்துட்டு உக்ரரத சாந்தின்னு ஒரு பூஜை. ஓகேங்களா? அது வந்து சாந்தி பூஜையில 2வது பூஜை. அடுத்ததாக 60 வயசு கம்ப்ளீட் ஆகி 61 பிறந்த உடனே பண்றது தான் சஷ்டிதமா அப்த பூர்த்தி சாந்தி. சஷ்டி அப்த பூர்த்தின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பண்ணிட்டு சஷ்டி அப்த பூர்த்திங்கிறது 60 வயசு கம்ப்ளீட் 61 பிறந்தோடனே பண்றது. அந்த காலகட்டத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்துட்டு 120 வருஷமா பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து 60 வயசுங்கிறது ஒரு பாதி முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக உத்தரவாதம் ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய ஆயுள் காலத்துல ஏதாவது தொந்தரவு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், குடும்பத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கணும், அவங்க பசங்க அவங்களுடைய மருமகளுடைய அவங்களுக்கு வந்து உறவுமுறை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த காலகட்டத்தில் சில பூஜைகள் பண்ணிட்டு சில சாந்தி பூஜைகள் பண்ணும்போது அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சஷ்டியப்த பூர்த்தி சாந்தின்னு சொல்ற பூஜை வந்துட்டு 3வது சாந்தி விழாக்களை வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தா வந்துட்டு அது இந்த பூஜை தான் வந்து ரொம்ப விசேஷமா வந்து மாங்கல்ய தாரணம் பண்ணுறது. சஷ்டியப்த பூர்த்தியில ஃபர்ஸ்ட் சொல்லி இருக்கிறது என்னன்னா திருமாங்கல்ய தாரணம். ஒரு கணவன், அதாவது ஒரு கணவன் தன் மனைவிக்கு 2 மாங்கல்யம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது திருமணத்தின் போது ஒண்ணு, அப்புறம் இந்த சஷ்டியப்த பூர்த்தி பண்ணும்போது இந்த பூஜை பண்ணும்போது கொடுக்கக்கூடிய மாங்கல்யமானது திரும்ப எடுத்து அது கூடவே ஜாயின் பண்ணி போட்டுருவாங்க. நாம எப்படி ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றப்ப 3 மாசம் கழிச்சு கயிறு மாற்றுவோம்ல, தாலி கோத்து பிரிச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்பயும் வந்துட்டு அந்த தாலியும் சேர்த்து அது கூடவே போட்டுருவோம். ஓகேங்களா? 2 தாலி போட்டுருவாங்க. அதனால ரொம்ப விசேஷமான ஒரு பூஜைன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த பூஜையானது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. ஓகேங்களா? லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த பாக்கியம். ஏன்னா நாம நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம கடமை. ஐயோ நம்ம பையனுக்கு 28 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, 32 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலையே நம்ம தேடிட்டே இருக்கணும்னா உங்களுக்கு வந்து அது பொறுக்காது. நீங்க தேடி எப்படியாவது பண்ணிடுவீங்க. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடறோம், பையனுக்காவது பொண்ணுக்காவது ஏதாவது நம்ம பண்றோம். ஆனா பசங்க நமக்கு பண்றதுங்கிறது யாரோ ஒருத்தர் தான் பண்றாங்க. எல்லா பசங்களும் பெரியவங்களுக்கு வந்து பண்றது இல்லை. இந்த பாக்கியமானது எல்லாருக்கும் கிடைக்கிறது. நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்தாங்க, நாம அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பாக்கியமானது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி பசங்க இவங்களுக்கு இருக்கிறது இவங்களுக்கு ஒரு பாக்கியம். ஓகேங்களா? நம்ம பசங்க கொஞ்ச நேரம் கட் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு பாக்கியமானது கிடைச்சிருக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புண்ணியம், இவங்களுக்கு ஒரு நல்ல புண்ணியம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பாக்கியமானது இந்த பூஜையில நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு சாந்தி பூஜைங்கிறது 70 வயசு கம்ப்ளீட் ஆகாம பண்றது. ஓகேங்களா? அது வந்து பீமரத சாந்தின்னு சொல்லுவாங்க, 4வது பூஜை. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக இன்னொரு பூஜை வந்து விஜயரத சாந்தி. 77 வருடம் 7 மாதம் 7வது நாளிலே பண்றது விஜயரத சாந்தின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 சாந்தி விழாக்கள். அந்தந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், குடும்பத்தினுடைய உறவு முறை நல்லா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில பெங்களூர்ல
வந்துட்டு அவங்களுக்கும் ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாம இன்னும் போகாம இன்னும் ஊர்லயே உட்காந்துக்கிறாங்க, இங்கேயே உட்காந்துட்டு இடத்த தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க சில பசங்கள் இருந்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவங்க பெரியவங்களை கொண்டாடுறதுங்கிறது இந்த மாதிரி ஒரு பூஜைகள் பண்ணும்போது தான் அவங்க பெரியவங்களுக்குண்டான ஒரு மரியாதையும் அவங்களை வந்து கொண்டாடுறதும் இங்கே தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பாக்கியமானது எல்லாருக்கும் கிடைக்க போறதில்லை அப்படிங்கிறதுக்கும் இந்த 5 சாந்தி விழாக்கள் பண்றது ரொம்ப விசேஷம் சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு 3 அபிஷேகம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுலயும் தீர்த்த அபிஷேகம் இருக்கு. அந்த பேரு அந்த பூஜைக்கு பேரு அபிஷேக பூஜைகள். ஓகேங்களா? சதாபிஷேகம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. 80 வயசுக்கு கழிச்சு பண்றதுன்னு வச்சுக்கோங்க. 80 வருடம் 6 மாதம். சதாபிஷேகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, சகஸ்ர சந்திர தர்சன சாந்தி. அதாவது 1000 பிறை கண்டவர்களுக்காக செய்வது தான் சதாபிஷேகம் சொல்லுவாங்க. அந்த சுவாமியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அதாவது சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைத்தாதான் அந்த பூஜையானது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல அந்த சதாபிஷேகம் பண்ணவங்களுக்கு இன்னொரு பவர், கிருஷ்ண பரமாத்மாவே அவங்க வந்து நமஸ்காரம் பண்றாங்க. ஓகேங்களா? பகவத்கீதையை வந்துட்டு அவர் சொல்லும் போது மகாபாரதத்திலே அவர் சொல்றாங்க, ருக்மிணி அவங்க ஒய்ஃப் வந்து கேட்கிறாங்க, நாங்கெல்லாம் எல்லாரும் கிருஷ்ண கும்பிடுறோம், நீங்க யாரையாவது கும்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லும் போது, என்னுடைய வாழ்நாளில் வந்து நான் 6 பேரை கும்பிடுறேன், 6 பேரை நான் கும்பிடுறேன்னு சொல்றாங்க. யார் யாருன்னு கேட்டப்ப, நித்யான்ன தாதா, தினமும் அன்னதானம் யார் ஒருத்தர் கொடுக்குறானோ, எல்லாருக்கும் கொடுக்குறானோ, யாரோ ஒருத்தருக்காவது கொடுக்கணும், தினமும் கொடுக்கணும், அந்த மாதிரி இருந்தா அவனை நான் கும்பிடுறேன். கருணாக்னிஹோத்ரி, அக்னிஹோத்திரம் சொல்லக்கூடிய பூஜை, தினமும் காலையில ஒரு பிராமணன் இருந்துச்சு அக்னிஹோத்திரம் சொல்லக்கூடிய ஹோமம் பண்ணிட்டு அந்த ஹோமத்திலிருந்து நெருப்பு எடுத்து கொண்டு போய் தான் அடுப்பு வைப்பாங்க. அப்புறம் தான் வந்து பால் காய்ச்சல் எல்லாமே. இப்ப நம்ம குளிக்க கூட பண்ண மாட்டோம், பிரஷ் கூட பண்றதுல போனமும் அடுப்பு வச்சுட்டு பால் காய்ச்சி குடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலை பண்ணுவோம். ஏன்னா பெட் காஃபி வருது, தூங்கிட்டே இருக்கும்போது அங்கேயே காஃபி இருக்கணும் இல்லை. இதெல்லாம் வந்துட்டு காலப்போக்கில் மாறுனது. அந்த அக்னிஹோத்திரமானது எவனொருவன் தினமும் செய்கின்றானோ அவனை நான் கும்பிடுறேன். திருநாக்னிஹோத்ரி வேதாந்த வித், அதாவது வேதத்தை முழுமையாக அந்த ஆதி முதல் அந்த வரை எவன் ஒருவன் படித்திருக்கிறானோ அவனை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த வந்து யார் அந்த மாதிரி போட்டீங்களா? அது சந்திர சகஸ்ர தரிசின்னு சொல்றாங்க. அந்த 1000 பிறை கண்டவர்களை நான் வணங்குகிறேன்னு சொல்றாங்க. அது யாருன்னா இந்த சதாபிஷேக பூஜை பண்றவங்களை நான் வணங்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த பூஜை பண்ணா எந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் வருதுன்னு பாருங்க. கிருஷ்ண பரமாத்மாவே அவங்க நமஸ்காரம் பண்றாங்கன்னா அந்த பவர் வந்து எல்லாருக்கும் அப்படி கிடைக்க போறது இல்லை. அதான் சந்திர சகஸ்ர தர்சன சாந்தின்னு சொல்றது. அதுக்கு அடுத்தாக வந்துட்டு மாசோ பாவாசீஷன், மாதம் விரதம் இருக்கணும், ஏகாதசி விரதம் ஆகட்டும், ஏதோ ஒரு விரதம் தவறாம இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னு நமஸ்காரம் பண்றேன். அப்புறம் பதிவிரதான்னு சொல்றாங்க. அதாவது பத்னி விரதம்னு சொல்லுவாங்க. பதிவிரதம்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு வந்து பதிவிரதையோடு இருக்கக்கூடிய பொண்ணு இந்த மாதிரி நமஸ்காரம் பண்றாங்க. அந்த மாதிரி இன்னும் பொண்ணுங்க நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களாலதான் ஒரு க்ஷேமமாகவும் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அவங்கெல்லாம் நான் சசத் பந்தினியா நம்ம ஜீவல் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அந்த 6 பேரையும் என்னுடைய வாழ்நாளில் நான் எப்பயுமே அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவேன். அவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதை வந்து என் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த சதாபிஷேகம் பண்றவங்களுக்காக உயர்த்தி சொல்றதுக்காக அந்த சொல்றது. அதுக்கு அடுத்தாக இன்னொரு அபிஷேகம், கனகாபிஷேகம் சொல்றது. இது வந்து கோடியில ஒருத்தருக்கு தான் இந்த வாய்ப்பானது கிடைக்கும். பசங்க எல்லாம் பண்ணலாம், நான் எங்க அப்பாவுக்கு பண்ணியே ஆகணும்னு கூட நினைக்கலாம் அந்த பூஜை. ஆனா அது எல்லாரும் பண்ண முடியாது. அது யாருன்னா பிரபௌத்திர ஜனன சாந்தின்னு அந்த பூஜையோட பேரு. அதாவது கொள்ளு பேரை பிறந்த உடனே பண்றது. சரி, கொள்ளு பேரை நிறைய பேர் பார்த்துடலாம். ஆனா சீமந்த புத்திரனுக்கு பிறந்த சீமந்த புத்திரனுக்கு பிறந்த சீமந்த புத்திரன் வந்த பின்னாடி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது ஜெனரேஷன் இல்ல 3வது ஜெனரேஷன் என்னன்னா சீமந்த புத்திரனா இருக்கணும். முதல் குழந்தை தான் சீமந்தம், 2வது குழந்தை சீமந்தம் கிடையாது. முதல்ல குழந்தை சீமந்த புத்திரனாவே வரணும், பையனாவே பிறந்திருக்கணும். அந்த பையனுக்கு முதல் சீமந்தம் பண்ண குழந்தை பையனாவே பிறக்கணும். அப்படி பிறக்கக்கூடிய குழந்தை தான் 3வது தலைமுறை. 3மே ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தையாகவே பிறந்திருக்கணும், சீமந்த புத்திரனாக பிறந்திருக்கணும். அப்படி பிறக்கிறவங்களுக்கு பண்றது தான் கனகாபிஷேகம் சொல்லுவாங்க. தங்கத்துல தாமரை மாதிரி செய்வாங்க, தங்கத்திலேயே பூ மாதிரி செய்வாங்க. சின்ன சின்னதா பூ மாதிரி செஞ்சு தலைமையில வச்சு அபிஷேகம் பண்ணி வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து கோடியில ஒருத்தருக்கு தான், நாங்களே ஒருத்தர் தான் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பாக்கியமானதெல்லாம் பார்த்துக்கிட்டு போகணும். அதாவது இதுல பிரபௌத்திர ஜனனம் சொல்ல கொள்ளு பேரன் பிறந்த உடனே அவருடைய 11வது வயதில், அதாவது சரி 11வது நாள்ல புண்ணியாவச்சனம் பண்ணும் போதோ அதாவது அந்த குழந்தைக்கு 1 வருஷம் ஆன பின்னாடியும் அவங்களுடைய கொழுத்தாத்தா அவங்க பாட்டியினுடைய ஆயுள் ஆரோக்கியத்தை முன்னிட்டு சீக்கிரமா பண்றதுனால சீக்கிரமா பண்ணலாம். ஓகேங்களா? அவங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது எப்படின்னா பையனே தாத்தா போயிடலாம், அவங்க பசங்க நம்மளை எப்படி கொண்டாடுவாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்க தாத்தாவே நான் பாக்குறதே பெரிய விஷயம், அவங்க அப்பாவே நான் எப்படி போய் பாக்குறது
மாதிரி ஒரு பாக்கியம் நான் வந்துட்டு அண்ணாவுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த பாக்கியம் கிடைக்கும் போது அந்த கோரிக்கை அங்கேயே கூப்பிடணும் நானும் வரேன். நீங்க உங்களுக்கு பாக்கிக்கும் போது அதை நம்ம கொஞ்சம் கொடுக்கணும். அதாவது வயலுக்கு பாயும் போது வரப்புக்கு கொஞ்சம் பாயும். நீங்க வரலாக்கும் போது எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நானும் கூடவே வந்து உங்களுக்கு அந்த பூஜை பண்ணி கொடுத்துட்டு போயிருவாங்க. ஓகே, நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நான் அந்த பூஜையை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகவும். அதுக்கடுத்தா வந்துட்டு பூர்ணாபிஷேகம் சொல்றாங்க. பூர்ணாபிஷேகம்னா நமக்கு வந்துட்டு 100 வயசு பூர்த்தி ஆயிடும் அந்த சமயத்துல. அது என்னங்க ரொம்ப ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மாதிரி பூஜைகள்லாம் பார்த்துட்டு போறது தான் தீர்க்க சுமங்கலித்துவங்கிறது. அந்த தீர்க்க சுமங்கலித்துவம் பிராப்தி சித்தியர்த்தம், சகல திருஷ்டி தோஷ நிவாரண சித்தியர்த்தம், சர்வ சத்ரு உபாதான சித்தியர்த்தம். நமக்கு இருக்கக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சகல காரிய புஜப்த சித்தியர்த்தம். நம்ம எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் நமக்கு வெற்றியை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோவாஞ்சாக சங்கல்ப சித்தியர்த்தம். இதெல்லாம் இல்லாம உங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கையில் ஏதாவது இருந்தாலும் அதை நீங்க நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கும் போது சீக்கிரமா நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அந்த சங்கல்பத்துல ஒரு பாகம் ஒரு பேராக மட்டும் தான் நான் விளக்கி சொல்லியிருக்கேன். அதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நான் அது ஃபுல்லா சொல்ல முடியாது. நீங்களும் மறந்துருக்கீங்க, பூஜையும் முடிக்க முடியாது, ஆயிடும். ஆனால் கண்டினியூ பண்ணலாம். அது அந்த சுவாமிக்கு உண்டான வர்மணிகள் பூஜைக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி. पूरा போட்டுருங்க ஐயா, पूरा போட்டுருங்க.
आप्याय स्वसमेतते विश्वद सोम वृष्टिजो चंद्रग्रह चंद्रग्रहस्य आवाहयामि स्थापयामि शिवाय भगवान प्रार्थना आवाहयामि स्थापयामि बुध भगवान प्रार्थना आवाहयामि स्थापयामि बृहस्पति गृहमूर्ति नमः बृहस्पति गृह ध्यान बृहस्पति ग्रह नक्षत्र साङ्गं सायुधं सूर्यग्रहस्य प्रगस्पति ग्रहस्य देवता प्रत्येवता आवाहयामि स्थापयामि उत्तरग्रहमूर्ति केशपदये नमः गुरवे नमः ब्रह्मोहिताय नमः जीवाय नित्यभूरिनाय विदाम्रालंकृताय नमः ओम भृगवे नमः भार्गवसम्भूताय नमः निजागतगुरवे नमः सबके ओम सरस्वती प्रियाय नमः देवी पट्टाभिषेक कृते नमः अयमेन्द्रापि देवदानो हृदये नमः अयमेदात्वर घरराज दोषरत मनसा नमः श्रीमते नमः अभिनये नमः
समर्पयामि नमो नमः पदार्थयोः पुष्पं समर्पयामि कुङ्कुमार्चनां समर्पयामि स्वस्योपरिं श्री लक्ष्मीनारायणाय नमः लक्ष्मीनारायण ध्यान प्रार्थना लक्ष्मीनारायण प्रार्थना ओम नेगस्यामं पीतरं जयजवानं श्रीवत्सास्तं कौस्तुभोपासितांगो योगेनं सरिगादाच्चो वन्दे विष्णुमयैकनाथो ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि ओम देवमहाराज ब्रह्मवदनां सौभाग्यदां भाग्यदां हस्ताभ्यां वयं प्रदामनिगणैनान्नाविधेन पूजितां भक्तावे प्रदां हरिहरं ब्रह्मादिविश्वेतान् पार्श्वे पंकजसंगमग्नविक्ता सदा शक्तिभिः श्री महालक्ष्मीम्बिका नमः महादेव्यै विद्महे विष्णुपत्न्यै धीमहि ओम श्री लक्ष्मीनारायण देवताभ्यो नमः ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि अष्टयोऽहं सुतोरस्नानं जन्मभूमि पादपद्माय नमः शुभवे नमः घनश्यामाय नमः अव्ययाय नमः शान्तात्मने नमः दामोदराय नमः पूर्वमपि भवत्प्रभवे नमः देवदेवाय नमः ओम श्री महाविष्णवे नमो नमः नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि हरिवल्लभाय नमः अमृताय नमः लोकलोकविनाशिन्ये नमः करुणाय नमः पद्मप्रियाय नमः पद्माक्षे नमः पद्मोद्भवाय नमः पद्मनाभप्रियाय नमः पद्ममालाधराय नमः पद्मिन्ये नमः पुण्यगन्ताय नमः सुधाधाविमुखे नमः चन्द्रवदनाय नमः चन्द्रजगोदन्ये नमः चन्द्ररूपाय नमः विन्दुसीतराय नमः पुष्टे नमः शिवगन्ये नमः विमलाय नमः दुष्टे नमः प्रीतिपुष्करिण्ये नमः दुर्गाम्बराय नमः भास्कर्ये नमः वरारोहाय नमः वसुन्धराय नमः हरिण्ये नमः धनदान्यगन्ये नमः त्रैनिधौम्याय नमः अनुरूपवेश्मगदानन्दाय नमः वधुप्रदाय नमः हिरण्यप्राकाराय नमः जयाय नमः विष्णुवत्तस्तरस्थिताय नमः लग्नाक्षे नमः दारिद्र्यध्वंसिन्ये नमः सर्वोत्तरवारिण्ये नमः आचार्ये नमः त्रिकालज्ञानसम्पन्नाय नमः श्री महालक्ष्मीम्बिकाय नमः महादेव्यै विद्महे विष्णुपत्न्यै धीमहि ओम श्री लक्ष्मीनारायण देवताभ्यो नमः पदारविन्दयोः पुष्पं समर्पयामि कुङ्कुमार्चनपूजां समर्पयामि अय्या नींग रेडी करो बीजेभ्यो नमः
ఓం శ్రీ వామాయ నమః ఓం జ్యేష్ఠాయ నమః ఓం శ్రీ నమః ఆర్యే నమః ఆదికరణ్యే నమః అలగణ్యే నమః బ్రహ్మణ్యే నమః సర్వోత్తరవన్యే నమః బ్రహ్మణ్యే నమః సూర్యమండలాయ నమః బ్రహ్మణ్యే బ్రహ్మణే నమః సోమమండలాయ నమః బ్రహ్మణ్యే విష్ణవే నమః అగ్నిమండలాయ నమః బ్రహ్మణ్యే రుద్రాయ నమః శక్తిమండలాయ నమః బ్రహ్మణ్యే ఈశ్వరాయ నమః చక్రజ్ఞే నమః యాదిం చక్రదిం ప్రోక్తం తత్వరూపస్థిరాసనం చక్రవ్యాసనం దేవం తస్యోపరిచేద్బుధః ఓం హా బాలాంబికా సమేత అమృత మృత్యుంజయ సరాసనాయ నమః బాలాంబిక నమః మూర్తయే నమః బాలాంబికా సమేత అమృత మృత్యుంజయ సరాసనాయ నమః న్యాసం కుర్యాత్ ఓం ఈశానమూర్తాయ నమః చక్రశక్రాయ నమః ఓం అఘోరయాయ నమః ఓం కామదేవ్యాయ నమః సత్యోజాతమూర్తే నమః ఈశానమూర్తాయ నమః ఓం కుశమూర్తాయ నమః ఓం అఘోరమూర్తాయ నమః ఓం కామదేవమూర్తాయ నమః ఓం సత్యోజాతమూర్తాయ నమః ఈశానమూర్తాయ నమః ఓం కుశమూర్తాయ నమః ఓం అఘోరమూర్తాయ నమః ఓం కామదేవమూర్తాయ నమః సత్యోజాతమూర్తాయ నమః శాంతికరాయ నమః శాంతికరాయ నమః విద్యాకరాయ నమః సత్యకరాయ నమః జగతికరాయ నమః ఈశానమూర్తాయ నమః ఈశానమూర్తాయ నమః సత్య గౌరీ నమః అఘోరయ గంగాయ నమః వామదేవ్యాయ గణాంబికాయ నమః సత్యోజాతమూర్తి అంబికాయ నమః ఓం శాంతికరాయ నమః శాంతికరాయ నమః విద్యాకరాయ నమః సత్యకరాయ నమః జగతికరాయ నమః ధ్యానం కుర్యాత్ ఓం చంద్రాగ్నే విలోచనం స్మితముఖం ఓం త్రయంబకం నిజామగే సుగంధం పుష్టివర్ధనం ఓం సహ మృత్యుంజయాయ నమః ఆవాహయామి స్థాపయామి బాలాంబికాసనాయ నమః అరుణకిరణచాలిర్ అంజితాసావకాశాః వితుజోడీకా పుస్తకామిది అస్తా ఇదగలవలాబ్జ ఉల్లహల్హారసమస్తా నివసతి కృతిపాలః నిత్యకళ్యాణశీల ఓం ఐం క్లీం శ్రీం బాలాంబికాయై నమః ప్రాణప్రతిష్ఠా మహామంత్రస్య రూపయస్సావతర్వాణి సంతాంసే సత్యప్రియాయ నమః స్కందాయ నమః అంబికామదయే నమః కీర్తిస్తంభాయ నమః సూరవాణయే నమః అభయప్రదాయ నమః శ్రీరాయ నమః గంగాధరాయ నమః బాలనేత్రాయ నమః నీలకంఠాయ నమః భస్మోదూర్విగ్రహాయ నమః శిష్టాయ నమః మూలకాయ నమః శ్రీ మహామృత్యుంజయ దేవతామృత్యుంజయ స్వామిని నమః ఓం మృత్యుంజయాయ నమః నీలకంఠాయ దేవనన్న శివ ప్రచోదయాత్ అంబలకే నమః అంబలకే నమః ఓంకాకి నమః ఓంకాకి నమః కాకి నమః త్రిలోకి నమః అదీనాయ నమః సర్వరూపిణ్యే నమః ఓం పూర్ణాయ నమః ఓం శివాయ నమః ఓం జ్ఞానాయ నమః ఓం జప్యాయ నమః ఓం శుద్ధ్యే నమః ఓం నిత్యక్లిన్నాయ నమః మోహిన్యే నమః ఓం అనంతాయ నమః ఓం ధర్మ్యే నమః ఓం కళావత్యే నమః ఓం నాగగ్రీవిణ్యే నమః సవిత్రేణ్యే నమః స్వరూపిణ్యే నమః తత్వమయ్యే నమః తిరుప్రవాదిన్యే నమః నమః గౌరిణ్యే నమః
स्वामी संजय देवहे दीर्घोदगंताय बालास्तमः ज्ञानमयमानं दुःखोऽयं प्रतिविक्तदां दुर्माक्रामयामि रूपकतालं वदारयाम् प्रदक्षिणं पदे पदे पावोऽहं पावकर्माहं पावात्मा बहुवः पावसम्भवा त्रायमां कृपया देव ऋणागवत्सला अन्यदा ऋणं नास्ति त्वमेव ऋणं मम तस्मात् कारणभावेन रक्षरक्षं Urvar
போட்டா இன்னும் கொஞ்சம் இது எல்லாருமே போட சொல்லலாம். ನೋಡಿ ಸರ್ ಇಲ್ಲಿ ನೋಡಿ. ಗಣೇಶಾಯ ಪ್ರಮೋದಾಯ ಸ್ವಾಹ, ಸಕ್ತಜಯ ಪ್ರಜಾಪತಯೇ ಸ್ವಾಹ, ಕುಮಾರಾಯ ಆಂಗೀರಸೇ ಸ್ವಾಹ, ಹರಿಯೈ ಶ್ರೀಮುಖಾಯ ಸ್ವಾಹ, ಲೌಕ್ಯೈ ಭಾಗಾಯ ಸ್ವಾಹ, ஒருத்தர் முன்னாடி வாங்க. ಸ್ವಾಹ, ರಾಜೇಶ್ವರೇ ರಾಧವೇ ಸ್ವಾಹ, ಶಾಂತಾಯ ವಿಷ್ಣವೇ ಸ್ವಾಹ.
மாமா மாமா அவங்க குடிர எடுத்துட்டு ಸ್ವಲ್ಪ ಆಸ್ತಾಡು
जीव शरदां शतम् माङ्गल्यं तन्तुरानेन मम जीवन हेतुना मङ्गलं मङ्गलं वन्दामि शुभगे त्वं जीव शरदां शतम् मङ्गलम्
நான் பாக்குற பார்க்காம நீ எங்க போற?
நீ பாக்குற எல்லாம் பாக்குற என்ன தவிர காணாத தெய்வத்தை கண் மூடாம பாக்கிறியே. கண் முன்னே நான் இருந்தும் கடந்து போகிறியே. பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா. பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் கஸ்தூரி வாசமா. கூட்டத்துல போனா நான் நடப்பேன் முன்ன, நீ நடந்தா மட்டும் வருவேன் உன் பின்னே. எவனையுமே பார்த்து தலை குனிஞ்சது இல்ல, உன் கொலுச பார்க்கத்தான் தலை குனிஞ்சேண்டி புள்ள. பாதகத்தி உன்ன நான் பார்க்க சுத்தி வந்தாலும் பார்த்திடாம போறியே பாவம் பார்க்காம. பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா. பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் கஸ்தூரி வாசமா. நீ ஒன்னும் பெரிய பேரழகி இல்ல, தேராத கூட்டத்தில் அழகா தெரியுதடி புள்ள. 18 வயச தொட்டாலே போதும், நீ இல்ல எல்லா பொண்ணும் தினசாதான் தோணும். குத்து கல்லுக்கு சேர கட்டி